தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தேவன் கடந்த மாதம் முழுவதும் நம்மளை காத்து இந்த புதிய மாதத்துக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்ததுக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. தேவன் இந்த மாதத்துக்குள்ள வார்த்தை என் உள்ளத்துல தேவன் வைத்தது உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவன் இந்த வார்த்தையின் உள்ளத்திலே வைத்தார். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அந்த 2வது வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை தான் என் உள்ளத்துல ரொம்ப கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்தார். அநேக வார்த்தைகளை சொல்லி தேவன் நம்மை தேற்றி வந்து கொண்டிருந்தார். அப்போ தேவன் இந்த புதிய சந்ததி ஆகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்க யாருன்னா புதிய சந்ததி. முற்பிதாக்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போன எல்லா ஜனங்கள், அவர்கள் சிலர் கீழ்ப்படியாமல் போனதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அநேகர் வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்கள் அடக்கம் பண்ணிட்டார். இந்த புதிய சந்ததி ஆகிய இந்த உபாகம் புத்தகத்திலே புதிய சந்ததி இவர்களை பார்த்து மோசே விதமாய் சொல்றார்ப்பா, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே என்ன செய்தாரா, உங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கை என்றும் மாறாது. தேவனுடைய வாக்கு என்றும் மாறாது. தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடினால் தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படியே நம்முடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சாலமோன் ராஜா சொல்லுகிறான், தேவன் எங்களுடைய தகப்பன் தாவீதுக்கு, என் தகப்பனாருக்கு வாயினாலே வாக்கு பண்ணினார், அவருடைய கரத்தினால் என்ன செய்தாரா, நிறைவேற்றினார் என்று இருக்கிறது. அதே போல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆகையால் தான் பிலாமு கூட என்னாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நான் அறியும்படிக்கும் நீங்கள் இந்த ராத்திரியில் இங்கே மன்னிக்கவும், அதே கர்த்தர் பொய் சொல்லவும் அவர் மனிதனும் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி இந்த 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தேவன் நேற்றுக்கு ஒரு மனம், இன்றைக்கு ஒரு மனம், நாளைக்கு ஒரு மனம் அல்ல. அதான் சொல்றாருப்பா, நான் பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல, மனம் மாறுகிற தேவனும் அல்ல. நான் உங்களோட என்ன உடன்படிக்கை பண்ணினனோ, நான் உங்களோட என்ன வாக்கு கொடுத்தனோ, நான் என்ன உங்களுக்கு வாக்தானம் சொல்லியிருக்கிறனோ அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் சொல்றாரு, உங்களுக்கு நான் என்ன சொன்னேனோ அதன்படியே நான் உங்களுக்கு நிறைவேற்றுகிறவனாயிருக்கேன். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இந்த புதிய சந்ததிக்கு என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே என்ன செய்தாரா, ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு கூட தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக முழுவதும் அவன் ஜெபித்தான், தேவனோடு போராடினான். என்ன போராடினான், பிதாவே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உன்னை விடேன் என்று சொன்னான். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு இது, ஏற்கனவே தன்னுடைய சகோதரனுக்கு அநேக கிஃப்ட் கொடுக்கும்படிக்கும் எத்தனையோ மாடுகள், ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் கொடுத்த தேவன், அப்போ இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க, வேலைக்காரிகள் இருந்தாங்க.
அவனுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, பேர பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆயினும் ஏன் அவன் ராம் முழுவதும் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் ஏன் தேவனோடு போராடி கொண்டிருந்தான் என்றால், ஆண்டவரே, நீர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும். இன்றைக்கு நேற்று அநேகர் பூமிக்குரிய ஆசீர்வாதமே நாம் ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த பூமிக்கு வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். பூமிக்குரிய நன்மை நமக்கு வேண்டும். ஆயினும் பூமிக்குரிய நன்மை பார்க்கிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல என்ன இருக்கிறது என்றால், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள், என்னை தேடி வருகிற ஜனங்கள், என் சபைக்கு வருகிற ஜனங்கள், என் ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள், தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிற ஜனங்கள், மோசே இவ்விதமாய் சொல்லி என் வருகிற ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னாகும் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். என்னாகும் 6ஆம் அதிகாரம், என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பாருங்க, 22ல இருந்தே வாசிப்போம். இன்னும் கர்த்தர் மோசேவை நோக்கி 23ஆம் வசனம், நீ ஆரோனோடு அவன் குமாரனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்படிக்கும் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. அப்போ தேவன் தன் சன்னிதானத்துக்கும் தன் சபைக்கும் தேவனை நோக்கி பார்க்கிற யாவர்களும் இவ்விதமாக கர்த்தர் சொல்லி ஆசீர்வதிக்கும்படிக்கும் மோசேவை கொண்டு ஆரோனிடத்தில் இவ்விதமாய் சொல்லு என்று சொல்கிறார். 24ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவாராம். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்றால், பூமிக்குரிய ஆசீர்வாதம் பொருள் நிறைய காணப்பட்டாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்றால் பாதுகாப்பு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னது? பாதுகாப்பு. ஆகையால் தான் யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்றது? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையா என்று அங்கே சாத்தான் அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒண்ணு, தேவன் பூமிக்குரிய நன்மையினால் நம்மை நிரப்பும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டியதா இருக்கு. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்றால் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஒருவேளை இந்த இந்த ப்ரொடெக்ஷன், இந்த வேலி கர்த்தர் யோபின் வாழ்க்கையிலே தேவன் தாம் அந்த வேலி மட்டும் அடைக்கவில்லை என்றால், எப்போதோ சாத்தான் யோபுக்கு என்ன செய்திருப்பான்? தீங்கு செய்திருப்பான். யோபு என்ன செய்திருப்பான்? தீங்கு செய்திருப்பான். தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் காட்டு மிருகங்களோ நாட்டு மிருகங்களோ வந்து என்ன செஞ்சிருக்கும்? மேய்ந்திருக்கும். அதான் சொல்றார், பா நான் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களுக்கு நான் சொல்லியபடியே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதான் பாருங்க, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்னது என்னென்றால் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. 2வது பாருங்க, 25ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவாராக. 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் தேவ கிருபை. என்ன இருக்கணும்? தேவ கிருபை இருக்கும். அதான் சொல்றார் சங்கீதக்காரன், தம்முடைய ஜனங்களுக்கு மேல் என்ன வைக்கிறாரா? அவருடைய கிருபை வைக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட வியாதியிலே பலவீனத்துல இருக்கும்போது அவர் 3 முறை ஜெபித்தார். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி, இந்த பலவீனம் எனக்கு இருக்கிறது, இதுல இருந்து எனக்கு சுகம் தாங்குன்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதுமாய் இருக்கு, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விலகும் என்று சொல்றார். அப்ப தேவன், அப்போ 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்றால் தேவனுடைய கிருபை நம்ம மேலும், நம் பிள்ளைகள் மேலும், நம் குடும்பத்தின் மேலும், நம் வேலை ஸ்தலத்திலும் தேவன் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கொண்டு போய் இருக்கிறாரோ அந்த இடத்துல தேவ கிருபை இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்றைய ராத்திரியில யாக்கோபு என்னென்றால், என்னை ஆசீர்வதித்தேன் விட்டால் நான் உதேன் என்று சொன்னார். அவனுக்கு தான் எல்லாம் இருக்கே, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, வேலைக்காரர் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை தெரியுமா அவன் வாழ்க்கையில? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார் என்றால் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி உனக்கும் உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலி மட்டும் இல்லைன்னா எப்போதோ சாத்தான் நம்மளை உள்ளே வந்து காட்டு மிருகமோ நாட்டு மிருகமோ என்ன செஞ்சிருக்கோம், நம்மளை பாழாக்கி. ரெண்டாவது பாருங்க, அப்பா எனக்கு என் பலவீனத்துல என்ன வேணும் என்றால் உங்க கிருபை எனக்கு போதும். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளை அநேகர் யோசிக்கலாம், ஒண்ணு போனா ஒண்ணு வந்து கொண்டே இருக்கு, ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வந்து கொண்டே இருக்கு, பலவீனங்கள் ஏராளமாய் வந்து கொண்டே இருக்கிறது, இதுல இருந்து நமக்கு விடுதலை இல்லையான்னு சொல்ல. ஆனா கர்த்தர் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னது போல, அப்பா என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விலகும் என்று சொன்னார். மூன்றாவது பாருங்க 26ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இடுவாராக என்பது. இப்போ மூன்றாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்றால் சமாதானம். என்னது? சமாதானம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கூட யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொல்றார். தேவனுடைய சமாதானம் நமக்கு இருக்கும். சில நேரத்துல சிலருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக பிரச்சனைகள் இருக்கும், அநேக போராட்டங்கள் இருக்கும், அநேக கஷ்டங்கள் இருக்கும். ஆயினும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். அல்லேலூயா. சமாதானம். நம்ம எவ்வளவு பிரச்சனையா இருக்கு, எவ்வளவு போராட்டங்களா இருக்கு, எப்படி நீ சமாதானத்தோட உனக்கு தூக்கம் வருதுன்னு கேட்பாங்க. கர்த்தர் சொல்றார், தேவன் என்னை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் அவர் சொல்லியபடியே என்னை பூமிக்குரிய நன்மையினாலும் ஆசீர்வதித்தார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே அந்த பாதுகாப்பு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா. அதான் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கும் போது ஒரு பலன், ஒரு சமாதானம் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார், உனக்கு சொல்லியபடியே தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வாதம்? பூமிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம பிள்ளை நாம் ஜெபிக்க, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்க, எனக்கும் என் வீட்டுக்கும் எனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் ஒரு வேலி அடைங்க ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொண்டு எங்களை பாதுகாக்கும் ஆண்டவரே, எல்லா தீங்குக்கு விலகி எங்களை காத்து வழி நடத்தும் என்று சொன்னார். பாருங்க, யாபேசு கூட பாருங்க, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உங்களுடைய கரம் என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கு விலகி என்னை காப்பார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிருபை. மூன்றாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சமாதானம். அதான் சொல்றார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே பூமிக்குரிய நன்மை மட்டுமல்ல, ஆவிக்குரிய வரத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. தேவன் உங்களையும் உங்கள் வீட்டும் உங்கள் எல்லாவற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதே போல ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 32ஆம் அதிகாரம் பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. இங்க ரெண்டாவது பாருங்க, முதல்ல என்னது? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களுக்கு ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். ரெண்டாவது பாருங்க, இங்க யாக்கோபு ஜெபம் பண்ணுகிற, ஆண்டவரே
என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனே, நீர் எனக்கு என்னன்னு சொல்லி என்னை திரும்ப கொண்டு வந்தீங்க. உனக்கு நன்மை செய்வேன் பாருங்க. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அப்ப என்ன அர்த்தம்? 2வது, தேவன் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா! நன்மை செய்வேன் என்று சொல்லி. நன்மை என்றால் என்ன தெரியுமா? பாருங்க, பசியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையினாலே திருப்தியாக்குவார் என்று மரியாளுடைய பாடலாய் இருந்தது. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இங்க 2 பேரை பார்ப்போம். பசியாய் இருக்கிற ஒருவன் ஏழை, பசியாய் இருக்கிறவன் ஐஸ்வர்வானையும் நம்ம இங்க பார்ப்போம். வாசிப்போம் 53ஆம் வசனம். பசியாய் உள்ளவர்கள் நன்மையினாலே நிரப்பி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் வெறுமையாய் அனுப்பிவிட்டான். பாருங்க, யாக்கோபு சொல்றப்பா, நீங்க எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீர். எனக்கு தேவன் நாம் பசியாய் இருக்கும்போது வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, அந்த பசியாய் இருக்கிறவனுக்கு நன்மையினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! இது யாருடைய பாடல் தெரியுமா? மரியாளுடைய பாடல். இந்த மரியாளுடைய பாடல். அப்ப தேவன் சொல்லியபடியே கர்த்தர் பசியாய் இருக்கிறவர்களுக்கு நன்மையினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தை கூட வாசிக்கிறோம். பஞ்சத்துல இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உயிரோடு காக்கிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடியும் பட்டினியாய் கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவனுக்கு என்ன இல்லை? ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. இன்றைக்கு தேவனை தேடுகிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகி உங்களுக்கு சொல்லியபடியே உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் என்னென்ன பசியாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, பசி என்றால் சில நேரம் ஆண்டவரே இன்னும் எங்க வாழ்க்கையில ஏன் இந்த காரியங்கள் நிறைவேறல? ஆண்டவரே ஏன் இன்னும் இந்த பசி எங்களுக்கு தீரவில்லை? ஏன் எங்க வாழ்க்கையில் இன்னும் இந்த தாகம் எங்களுக்கு தீரவில்லை என்று நம்முடைய ஏக்கம் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லியபடியே உனக்கு நன்மை செய்வான். அல்லேலூயா! உனக்கு சொல்லியபடியே நன்மை செய்வார். உன் வாழ்க்கையில இன்னும் ஆகாரம் மட்டும்தான். பசி என்பது ஆகாரம் மட்டுமல்ல. உன் எண்ணம், உன் ஏக்கம், உன்னுடைய தாகம், எதெல்லாம் ஆண்டவரே நீ பசியோட காத்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் அந்த பசியாய் இருக்கிறவர்களுக்கு பசி உள்ளவர்களை நன்மையினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! பாருங்க, பசியா இருக்கிறவங்க நன்மையினாலே நிரப்பி இருக்கிறான். இங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு. ஆனாலும் அவனுக்குள்ள இருக்கிற பசி என்ன ஆக்கல? கர்த்தர் நன்மையினாலே நிரப்பவில்லை, அவனை வெறுமையாக்கிட்டார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும், ஆனா ஒரு வெறுமை இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லியபடியே வெறுமையாய் அல்ல, பசியாய், பசி உள்ளவர்களுக்கு நன்மையினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! பிரியமானதே, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னார். அந்த நன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் நன்மையினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பிரியமான தேவ பிள்ளைகளே, 3வது பாருங்க. 3வது அதே ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. தேவரே, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ண முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இங்கே கூட என்ன சொல்றாரு? 3வது யாக்கோபு, ஆண்டவரே நீர் என்னை பெருக பண்ணுவீன் என்று சொன்னீரே. அல்லேலூயா! அப்ப தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல தேவனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியபடியே உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புவான். அவர் சொல்லியபடியே உன் நன்மையினாலே நிரப்புவான். அவர் உனக்கு சொல்லியபடியே கொஞ்சமாய் இருக்கிற நம்மை
இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கை கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார், லாபானுக்கு முன்பதாக யாக்கோபு சொல்றார், நான் வரும் முன்னே கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதித்ததனால் அது இப்ப எப்படி இருக்கான்? மிகவும் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு என்று சொல்லி ஃபாதர் பெக்மன் செய்ய பாடல் பாடியிருக்கிறார். ஆம், ஐயோ எனக்கு கொஞ்சமா இருக்கிறதே, என் வருமானம் கொஞ்சமா இருக்கிறதே, ஆனா தேவையும் அதிகமா இருக்கிறது என்று நாம் புலம்பலாம். ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்கள் கொஞ்சமா இருக்கிறதே, எங்களுக்கு எப்போ என்று நாம் புலம்பலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உனக்கு சொல்லியபடியே இப்போது இருக்கிறது பார்க்கிறோம் 1000 மடங்கு நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்றார். ஆகையால் தான் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். பாருங்க, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், உன் தகப்பனாகிய ஆபிரகாமை பார், சாராளை நோக்கி பார், அவள் ஒருவனாய் நான் அழைத்தேன், அவளை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்கிறார். அதே போல சங்கீதத்துல கூட 105ஆம் சங்கீதத்துல கூட அவள் கொஞ்சமா இருந்தாங்க, அற்பமா இருந்தாங்க, பரதேசியா இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சத்துருக்களை பார்க்கிலும் கர்த்தர் அவர் மிகவும் பலுகி பெருக பண்ணினார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை தடுக்கும்படிக்கும் பார்வோன் எத்தனையோ திட்டங்கள் போட்டான். ஆகியும் யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவன் நெருக்கத்திலும் அவள் ஒடுக்கத்திலும் கர்த்தர் அவள் மிகவும் பலுகி பெருக பண்ணினவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்கே பாஸ்டர் எப்படி பெருக முடியும்? எங்க பார்த்தாலும் ஒரே நெருக்கமா இருக்கிறது, ஒரே கஷ்டமா இருக்கிறது, துன்பமா இருக்கு. இதன் மத்தியில எப்படி எனக்கு ஒரு பெருக்கம் வரும் என்று நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனா யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவளை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்களை குறித்து எரிச்சல் அடைந்தார். பாருங்க, அந்த பெருக்கம் எப்படி இருந்ததுன்னா, இவங்க பெருகக்கூடாது என்று சத்துரு எவ்வளோ திட்டம் பண்றார். யாரு? சத்துரு ஆகிய பார்வோன் எவ்வளோ திட்டம் பண்ணுகிறான். இவங்க ஆண் சந்ததி பெருகக்கூடாது என்று, இஸ்ரவேலில் பெருகக்கூடாது என்று, இவர்கள் அடிமை உள்ளவர்கள் பெருகக்கூடாது என்று அநேக திட்டங்கள் பண்ணினாலும், ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் அந்த எவ்வளவாய் ஒடுக்கினார்கள், அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறும். ஆகையால் தான் பாருங்க, கோலோடு புறப்பட்டு போனான். 20 வருஷம் கழித்து இரு பரிவாரங்களோடு யாக்கோபு வருகிறான். மறுபடியும் 70 பேராக எகிப்துக்கு போகிறான். 400 வருஷத்துக்கு எப்படி வரலாம்? 6 லட்சம் புருஷர்களாய் கர்த்தர் தெரிந்து வர பண்ணார். இன்றைக்கு பிரியமான தெய்வங்களே, கொஞ்சம்தான் கொஞ்சம்தான் கொஞ்சம் ஆத்துமாக்கள் தான், நம்முடைய எல்லாமே கொஞ்சம்தான். ஆனா அந்த கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கர்த்தர் சொல்லியபடியே இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது பூமிக்குரிய நன்மையா இருந்தாலும் ஆவிக்குரிய நன்மையா இருந்தாலும், அல்லேலூயா, ஆவிக்குரிய வரமா இருந்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதான் சொல்றாரு, கர்த்தர் என்ன வாக்கு பண்றாரு? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே நன்மை நாளை நிரப்புவார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே இப்போது இருக்கிறது பார்க்கிறோம் 1000 மடங்கை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும், நீ நம்பணும். அதான் சொல்ற, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது அது பொறுமையோட என்ன செய்யுமா? அது நன்மைக்காக என்ன செய்யுமா? காத்திருக்குமா. எபிரேயரின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்றால் பொறுமையோடு பெற்றுக்கொண்டான், பொறுமையாய் காத்திருந்தான். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வதித்தினார்.
கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே நன்மையினாலே நிரப்புவார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே இப்போது இருக்கிறது பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். உன் விசுவாசத்திலே பொறுமையாரு, நம்பிக்கையிலே பொறுமையாரு, சோர்ந்து போகாதே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு. இடைவிடாமல் வேதத்தை வாசித்துக் கொண்டே இரு. இடைவிடாமல் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கு. தேவன் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் சொல்லியபடியே உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக.